நடப்பன அள்ளி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிக்கு அன்பான வணக்கம். இந்த பகுதியில் நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது சிறப்பான வரவேற்பை கொடுத்து வரவேற்றீர்கள். இவங்க எல்லாம் 2 பேரும் உட்காந்து எல்லா வேலையும் எவ்வளோ அதாவது தேர்தல் சமயத்தில் மிக கடுமையான வெயில், அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் கட்சி பணி ஆற்றிய எங்கள் அன்பு சகோதரர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே சமயம் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து சகோதரர்கள்லாம் எல்லாருமே நம்ம ஒரு நாள் தான் பிரச்சாரத்துக்கு வரோம், ஆனால் மற்ற எல்லா நாளும் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அமமுக, பாரதிய ஜனதா கட்சியிட்டு அனைத்து சகோதரர்களும் களப்பணியாற்றினார்கள். அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அதையெல்லாம் மீறி நீங்கள், அதாவது தாய்மார்களாகிய நீங்கள் எனக்கு ஒரு அன்பையும் ஆதரவையும் செலுத்தி மாம்பழச்சத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைத்தீர்கள். உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்மேல் அன்பும் பாசமும் உங்க வீட்டு சகோதரியாக நினைத்து எனக்கு வாக்களித்த அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயம் நீங்க என்கிட்ட வரும்போதெல்லாம் சொல்லுவீங்கல்ல, எப்ப போனாலும் தருமபுரினா தண்ணீர் பிரச்சனை, அந்த பிரச்சனையை பற்றி தான் நம்ம பேசணும். எந்த ஊருக்கு போனாலும் தண்ணி இல்லை, அதாவது அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை தர்மபுரி மாவட்டத்தை. அதேதான் குடிக்கிறதுக்கு தான் தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை. இந்த விஷயத்த மட்டும் ஏரி குளமும் தண்ணி இருக்கணும், ஏரி குளத்துல தண்ணி இருக்கணும், நம்ம குழாவை திறந்தா தண்ணி வரணும், நம்ம கிணத்துல வீட்டு கிணறுகள்ல தண்ணி இருக்கணும். இதுதான் ஒரு கிராமம் தான், அதான் அழகு. ஆனா தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. 2 பெரிய ஆறுகள் ஓடினாலும் நம்ம பார்க்கறதுக்கு தான் அந்த தண்ணி தவிர நம்ம குடிக்கிறதுக்கு அந்த தண்ணி கிடைக்கல. நடந்து நடந்து கால் தான் உறைஞ்சு போச்சு. எத்தனை பெண்கள் அவர்கள் வாழ்நாளில் பாதியை நடந்தே கழிச்சிருக்கிறோம் தண்ணிக்காக. தண்ணி போய் நடந்து போய் தான் எடுத்துக்கிட்டு வரணும். அதனால அந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதற்காக எத்தனையோ போராட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தி தான் ஒக்கணைக்கல் கூட்டுக்குடி திட்டம் போல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ நமக்கு உபரிநீர் திட்டம், காவிரி உபரிநீர் திட்டம், இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற அமைச்சர்கள் தான் பார்த்து பேசியிருக்கிறோம். அவங்க எல்லாம் கண்டிப்பாக அதை செய்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள நான் தொடர்ந்து முயற்சி எடுத்து அந்த திட்டத்தை தருமபுரி மாவட்டத்துக்கு கொண்டு வரது என்னுடைய வேலை. அதுக்கு தானே எனக்கு ஓட்டு போட்டு என்னை அனுப்பியிருக்கிறீங்க. சட்டமன்றத்தில் போய் நான் உங்க குரலா பேசணும், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நாங்க சொல்லணும் தான் எனக்கு நீங்க ஓட்டு போட்டிருக்கிறீங்க. அதுதான் நம்ம செய்யணும். அதனால எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு, என்னை நம்பி அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க, உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயம் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு சிப்காட்காக அமைச்சர்லாம் பேசியிருக்கிறோம். அவங்கள கூப்பிட்டுருக்கேன், எங்க தர்மபுரிக்கு அந்த சிப்காட்டை பாருங்க, அதை நீங்க டெவலப் பண்ணுங்க. அதுல எல்லா அடிப்படை வசதியும் செய்து கொடுத்தா தொழிற்சாலைகள் வருவாங்க. தண்ணி இல்லைன்னா யாராவது தொழிற்சாலை வைப்பாங்களா? வைக்கவே மாட்டாங்க. அதனால தொழிற்சாலைகள் வர வேண்டும்னா தண்ணீர் பிரச்சனை தீர்க்க